Friends, just a few days ago, the world was celebrating International Women's Day. When it comes to respecting women, our work speaks for itself. We brought the Jan Dhan scheme, which opened over 57 crore bank accounts across the nation. Over 32 crore of these banks' accounts belongs to women. Under the Mudra Yojana, we have given lakhs of crores worth loans to small entrepreneurs. Over 16 lakh crore rupees have been given to women entrepreneurs. Similarly, we have sanctioned around 4 crore rural houses for poor people under the PM Awas Yojana Rural. Out of this, almost 3 crore homes are solely or jointly owned by women. It is our government that brought in the law to ensure women's reservation in Parliament and in assemblies. This shows our commitment to empowering women. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் உலகம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடியது. பெண்களுக்கு மதிப்பளிப்பது எனும் போது நாம் பேச தேவையில்லை, நமது வேலையே பேசும். நாம் ஜன்தன் திட்டத்தை தொடக்கியதன் வாயிலாக 57 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தேசமெங்கும் திறக்கப்பட்டன. இவற்றிலே 32 கோடி வங்கி கணக்குகள் பெண்களுக்குடையவை. முத்ரா திட்டத்தின்படி நாம் சிறு தொழில் முனைவோருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்களை அளித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் பெண் தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதம மந்திரி ஊரக பகுதி வாழ் மக்களுக்கு இலவச வீடு கட்டித் தரும் திட்டத்தின்படி சுமார் 4 கோடி ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகளுக்கு கூட்டாகவோ தனியாகவோ பெண்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கான ஒதுக்கீட்டை சட்டம் இயற்றி உறுதி செய்தது நம்முடைய அரசாங்கம்தான். பெண்களுக்கான அதிகார பகிர்விலே நமக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை இது காட்டுகின்றது. Friends, but what is the condition of women in Tamil Nadu today? Under the DMK government, violent crimes against women have become common. Recently, everyone saw the horrible news related to a DMK member who did not spare even a little girl. Today, criminals roam around fearlessly, harming women. But I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. We will provide good law and order. It is criminals who will live in fear, not the people. நண்பர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பெண்களின் நிலைமை என்ன? திமுக அரசாங்கத்திலே பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் வாடிக்கையாகிவிட்டன. அண்மையிலே ஒரு சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு திமுக உறுப்பினர், அவர் பற்றிய மோசமான செய்தியை நாம் அனைவருமே பார்த்தோம். பெண்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிட்டு பயமே இல்லாமல் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே வாக்களிக்கின்றேன் மக்களே, தமிழ்நாட்டின் பெண்கள்
அச்சமோ பயமோ இல்லாமல் வாழ்வதை என்டிஏ உறுதி செய்யும். நாம் நல்ல சட்டம் ஒழுங்கை அளிப்போம். குற்றவாளிகள் தான் பயத்திலே வாழ்வார்களே தவிர மக்கள் அல்ல.